ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, காலையில் எந்திரிச்சப்பயே நல்ல வாசம், ஃபுல்லாக காப்பி ஃபுல்லாக பூத்துருக்கு. இது வந்து செகண்ட் பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுக்கு காப்பி பூ பூத்து அது காய வச்சு அறுவடை பண்ணி நமக்கு கொடுத்தாச்சு. செகண்ட் பேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா தான் ஃபுல்லாகவே இதை பார்த்துக்கிறாரு. காலையில் நல்ல ஒரு வாசம். சரி காலையிலே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்பதான் எடுக்கிறேன். காலைல வெள்ளலாம் எடுக்க முடியல, கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஏரியாலாம் வந்துட்டு புலியோட நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கிறனால இப்போ மேக்ஸிமம் வந்து வெளியில காலையிலயும் சரி நைட்டுக்கும் சரி வெளியில வர்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு மேல வந்துட்டு இப்போ இது பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே காடு தான். அது ஒரு ஒரு கொஞ்ச தூரம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு தூரம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாவே காடு தான் மேல. அப்போ இங்கன கொஞ்சம் வீடும் பாலத்தை தண்ணா ரோடும் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி காலையிலேயே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் சொல்லி தான் இப்பதான் வந்தேன். இப்போ டைம் வந்து 7:30 ஆகுது. இப்போ வந்து ஃபுல்லா நம்ம வீடு இதுதான். ஃபுல்லா வீடு சுத்தி ஃபுல்லாவே இந்த காப்பி பூ வாசம் தான் செம்மையா இருக்கு. குருமிளகும் கொஞ்சம் இருக்கும். ஸோ மாங்காய் மரத்துல நல்லா பூ போட்டிருக்கு. போன தடவை வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து மாங்காய் மரத்துல வந்து காய் கிடைக்கல. ஒரு 5 காய் தான் இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல நாங்களும் இங்க ஊர்ல இல்லாதனால எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு பழம் கூட கிடைக்கல. ஸோ இந்த மாங்காய் மரத்துல உள்ள பழம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். அப்புறம் இங்கேயும் ஒண்ணு இருக்கு. இது வந்துட்டு நம்ம தோலை வந்து உரிச்சு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். இதுல இது ஃபுல்லாவே காயா தான் இருந்துச்சு. நான் மேரேஜ் பண்ணி தமிழ் பையன் வயிற்றுல இருக்கும்போது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு காய் கூட கிடைக்கல. ஸோ அதுக்கு பேக்ல அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முந்திரி மரம் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கும். இப்ப அதுவும் பூ பூத்துருக்கு. சரி நம்மளுக்கு கிடைக்கும், இந்த தடவை கொஞ்சம் காய் கிடைக்கும். அப்புறம் அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாக்கு மரம், வாழை மரம் இதுக்கு இடையிலே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காரு. இப்ப வந்துட்டு இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த மரம் வச்சிருந்தாங்க. ஆனா பண்ணி ஒன்னும் வைக்க விடுறதுல இருந்து இப்ப இந்த இடமெல்லாம் வந்து இந்த மரவள்ளி கீரை வச்சதுதான். பண்ணி வந்து ஒண்ணுமே வைக்க விடுறது இல்ல. எல்லாமே காலையில காலையில குத்தி வந்து அடியில உள்ள கிழங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருது. அதனால நம்ம இனி வைக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்பா அதெல்லாம் எடுத்துட்டாரு. இப்போ வந்து ஃபுல்லாவே வந்துட்டு சின்ன சின்ன மரம், பெலா மரம், இந்த இது மஞ்சப்பழ மரம், ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டாந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இது வந்து குருமிளகு பார்த்தீங்களா, இப்போ சின்னதா ஒரு பிட்டு கொண்டாந்து வச்சு அது அப்படியே வந்துட்டு கொடி மாதிரி இப்படி வளர்ந்து போயிடும். நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் தான் தேவை. அதிகப்படியாம நம்ம வந்து கேர் கொடுக்க வேண்டாம். என்ன மணி கொஞ்சம் கொஞ்சம் கேர் கொடுத்தா மட்டும் நம்மளுக்கு போதும். அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும். அது பாட்டுக்கு கொடி மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு நல்ல சாகுபடி கிடைக்கும் இதுல இருந்து. இப்போ நம்ம வீட்டுல இருந்து குருமிளகும் நம்ம பறிச்சாச்சு. ஆனா போன தடவை வந்து நம்மளுக்கு குருமிளகு வந்து கொடுக்கறதுக்கு இருந்துச்சு. இந்த தடவை கொடுக்கறதுக்கு கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு கம்மியா தான் கிடைச்சிச்சு. அப்ப அதனால வீட்டுக்கு தேவையானது உள்ள மட்டும் மட்டும் நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லா இருக்கு, காட்டுறேன் வாங்க அப்ப. காலையில எந்திரிச்சிட்டாரு. நல்ல குளிரு காலையில. நைட்டு ஃபுல்லா நல்லா சூடா இருக்கு. ஸோ இப்பதான் எந்திரிச்சு வந்தாரு. நைட்டு எடுத்துட்டு இருக்கும்போது வந்து கூப்பிட்டு இருந்தாரு. இது வந்துட்டு பப்பாளி மரம் ஒரு சின்னதா இருந்துச்சு. அங்கிருந்து எடுக்கல, நம்ம எடுத்து வைக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம், எடுத்து வைக்கல. ஆனா பரவாயில்ல, அதுலயும் வளர்ந்து குட்டி மரம் தான். நம்ம கை எட்டரை சைஸ் தான் இருக்கு, முதுகு சைஸ் தான் இருக்கு. ஆனா வந்து காய் வந்து 3 காய் இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்டே கீழேயே வந்து ஆறு இருக்கிறதுனால நமக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. மோட்டர் தூக்கி ஆறுல போட்டா போதும். காட்டுறேன். பக்கத்துலயே இருக்கிறதுனால தொந்தரவு இல்லை. ஸோ நம்ம வந்து மழை நேரத்துல இங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. இப்போ வந்து மழை இல்ல, வெயில் வந்துருச்சு. என்ன மணி விஷா இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மழை இல்லாதனால நம்மளுக்கு வந்து தண்ணி இந்த அளவுக்கு இருக்கு. அதனால நம்ம வந்து அணை கட்டி வச்சிருக்கோம் கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு. இது வந்து மிளகா செடி. நல்ல காய் இருக்கு, அத்தியாவசியம் நல்ல காரமும் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பா போட்டு வச்சிருக்காரு. வாங்க எல்லாம் காட்டுறேங்க. இது வந்துட்டு
நம்ம இது கோவக்காய் செடி வந்து இப்பதான் வந்து வளர்ந்து 2 பேட்ச் நம்ம இதுல இருந்து எடுத்துட்டோம். மரம் ஃபுல்லா வாடுற அளவுக்கு நல்லா காய் கொடுத்துச்சு. இப்போ 3வதுக்கு நம்ம அப்பா வந்து சீசனிங் பண்ணி விட்டுருக்காரு, வெட்டி விட்டு அப்படியே விட்டுருக்காரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அதுக்குள்ள கொடிதான் இது. இது வந்து கொரட்டைப்பழம் சொல்லுவாங்க, அதோட செடிதான் இது. ஸோ இப்பதான் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அப்பா வந்து ஃபுல்லாவே அது செடி ரோல் பண்ணி விட்டுருக்காரு. இன்னும் பூ போடல, இனிமேதான் பூவெல்லாம் போடும். அப்ப நம்மளுக்கு வந்து வீட்லயே வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சுகருக்கெல்லாம் நல்லது. பின்ன நம்ம இந்த ஃபீவர்லாம் வந்து வைரல் ஃபீவர்லாம் வந்து கவுண்டிங் குறையுது சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சாப்பிட்டா வந்து நல்லது. பார்த்தீங்களாண்டா மரவள்ளி கிழங்கு இங்கே மட்டும்தான் ஒன்றும் செய்யாம இருக்கு. ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்குது. நல்ல வாசம். இங்க பாருங்க, நல்லா வாசம் அடிக்குது. காப்பி பூ வாசம் நல்லா வாசம் இருக்கு. 10 வயசு ஆச்சுமா? இந்த மரம் வச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா அத்தியாவசியத்துக்கு நல்ல காய் கொடுத்துருக்கு. இப்ப பாருங்க மேல நல்ல குருத்து சின்ன சின்னதா நிறைய வந்து இளநீ இப்பதான் போட்டுட்டு இருக்கு. மரம் வந்து அந்த அளவுக்கு ஹைட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அப்பாவோட ஒரு அரிய வகை தோட்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன செடி, எந்த பக்கத்துல அங்க ஒரு கவர் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த கவர்ல தான் வந்துட்டு விதைகள் மட்டும் போட்டிருந்தோம். அது காய்கறி நல்லா குடிச்சிருந்துச்சு. இது சேம்பு செடி, உள்ள வந்து கிழங்கு இருக்கும். ஆனா நல்லா ஆகணும் இதெல்லாம். இது கத்திரிக்காய், இது பயறு. கத்திரிக்காயில செடியிலையும் கத்திரிக்காயும் இருக்குது. பாத்தீங்களா, இது வந்து முள் இருக்கும். இங்க முள் இருக்கும். பாத்தீங்களா, முள் இருக்கு. கை வைக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா கை வைக்கணும். இந்த மாதிரி காய் போட்டிருக்கு. இந்த பயறு நம்ம பயிறு நிறைய நீள நீளமா இருக்கும். நீட்ட பயிறு, இது பச்சை பயிறுன்னு சொல்லுவோம். எவ்வளவு நீட் இருக்கு பாத்தீங்களா. இன்னும் கத்திரிக்காயில எல்லாம் நல்லா பூவெல்லாம் போட்டிருக்கு. நல்ல காய் வரும். இங்க பாத்தீங்களா, நல்லா பச்சைக்கு காலையிலே சாப்பிடாரு பயிறு. இது ஃபுல்லாவே வந்துட்டு கத்திரிக்காவும் பயிறு மட்டும் தான் போட்டிருக்காரு. ஒரு லைனா வச்சிருக்காரு அப்பா. ஸோ இதுல எல்லாத்துலயுமே காய் இருக்குதா. ஸோ இடைக்கு வந்துட்டு கொஞ்சம் கீரையெல்லாம் வேற இருக்குது. அந்த பக்கமும் இருக்கு. இங்க ஃபுல்லாவே வந்துட்டு மரம் தான். இதுல ஃபுல்லாவே மரம் தான் இருக்குது. மரம், வாழை மரம், பின்ன காப்பி, குருமிளகு இந்த பக்கம் கம்மி. இது வந்து ரம்பூட்டான். இந்த மரம் வந்துட்டு ரம்பூட்டான் காட்டுறேன் நானு. ஆனா இது வரைக்கும் காய் கொடுத்தது இல்ல. சின்ன மரம் தான். அந்த பக்கம் பாருங்க பயிர் எந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருக்குது. நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நானும் வந்து இடைக்கு தான் வருவேன், நானு பாக்குறதுக்காக வேண்டி வருவேன். ஸோ கத்திரிக்காய் பார்த்தீங்களா, ஸோ நல்லா வளர்ந்து இருக்கு. இன்னைக்கு அப்பா பறிப்பாரு. இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போவாங்க. கொண்டு போறதுக்காக இன்னைக்கு பறிப்பாங்க அப்பா. அப்ப பறிச்சு வைக்கும் போது நான் எவ்வளவு காய் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் நானு. ஸோ காய் இல்லாத நேரத்துல தோட்டத்துக்குள்ள வந்தா மட்டும் போதும், நம்மளுக்கு நிறைய காய் பறிச்சுட்டு போயிடலாம். ஸோ அப்புறம் வந்து பச்சை மிளகா. பார்த்தீங்களா, ஒரு செடியில இது வந்து ஒரு செடி பாருங்க, ஒரு செடியில எவ்வளவு காய் இருக்கு பார்த்தீங்களா. இது ஃபுல்லாவே வந்துட்டு இன்னும் வந்து இது முத்தல, இன்னும் முத்தும், இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நல்ல காரம் இருக்குது இதுல. இதே மாதிரிதான் இன்னொரு இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாவே பச்சை மிளகு தான். ஸோ இது 1 2 3 பழுத்து இருக்கு இந்த பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நல்லா இன்னும் முத்தணும். நல்ல காரம் இருக்குது இதுல எல்லாமே. ஸோ அடுத்து தக்காளி இருக்கு, வாங்க அதையும் காட்டுறேன் நானு. தக்காளி வந்துட்டு பார்த்தீங்களா, வீட்டுக்கு இப்ப தக்காளியே வெளியில இருந்து வாங்குறதே இல்ல, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஃபுல்லாவே வந்துட்டு இங்க என்ன பறிக்கிறது. சரி ஓரளவு வந்துட்டு எல்லோ கலர் ஆனதுக்கு அப்புறம், இந்த மாதிரி எல்லோ கலர் ஆனதுக்கு அப்புறம் இதை ஃபுல்லாவே பறிச்சு நம்ம வந்து ஒரு கவர்ல போட்டு அடியில வச்சிருந்தோம்னா, வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வைக்கிற இடத்துல வந்து ஒரு அடியில வந்து ஒரு பேக்ல வச்சிருந்தோம்னா அது அந்த சூட்டுக்கே வந்து பழுத்துரும். நம்ம தக்காளி இப்ப வாங்குறதே இல்லை.
இங்க இருந்து தான் ஃபுல்லாவே எடுக்கிறது. தோட்டத்துல இருந்து தான் ஃபுல்லாவே பச்சை மிளகால இருந்து பின்ன தக்காளில பயறு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வெளியில இருந்து வாங்குறதே இல்ல. இப்ப இதுவே யூஸ் பண்ணி நல்ல வாசம், காபி பூ வாசம், நல்ல வாசம். ஃபுல்லா தேனீச்சைங்க எல்லாம் வந்து தேன் குடிச்சிட்டு இருக்கு. நல்லா பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இப்ப காட்டுறேன் பாருங்க. பயமா இருக்கு இது வேற. ஏன்னா தேனீச்சையை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே. மரம் ஃபுல்லா எல்லா மரத்துலயுமே ஃபுல்லாவே தேனீச்சை தான் இருக்கு. தேன் குடிக்கிற நேரம் இது. நல்லா பூத்துருக்கு பார்த்தீங்களா? அதுல இருந்து எப்படி தேன் எடுக்கலாம், தேன் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தேன் குடிச்சிருக்கு. ஒரு ஈச்ச தேன் குடிக்கிறது நான் லைவா காட்டுறேன். இதோ போயிடுச்சு. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் எல்லா மரத்துலயுமே இருக்கு. காட்டுறேன் நான். ஒவ்வொரு மரமா தேன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு போறாங்க. அவ்வளோ பயிர் ஒண்ணு முழுசா பறிச்சு கொடுத்தாரு. பாதி சாப்பிட்டான். பச்சைக்கறி நல்லா சாப்பிடுவாரு பச்சையாவே. എങ്ങനെയുണ്ട്? സൂപ്പറാ? ടേസ്റ്റ് ഉണ്ടോ? അടിപൊളിയാണ്. വാവ്. அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க guys. இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு அப்பா அந்த அறுவடை பண்ணதோட எவ்வளவு காய் கிடைச்சிருக்குங்கிறத வந்துட்டு நான் வீடியோல வந்துட்டு வேற வீடியோவா உங்களுக்கு போடுறேன் நானு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய். ஸோ எங்களுக்கும் ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, நாங்களும் ஒர்க்குக்கு கிளம்புறோம்.